இன்ஸ்டாகிராம்ல இப்ப விட்டுருக்க இந்த செட்டிங்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. அடுத்து நீங்க இன்ஸ்டாகிராம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்ல இந்த வருஷத்துல என்னென்ன ஃபீச்சர்லாம் விட்டுருக்காங்க, என்னென்ன ஃபீச்சர்லாம் விட போறாங்கன்றத இந்த வீடியோல நம்ம தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீடைலா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல இன்ஸ்டாகிராம்ல விட்டுருக்க புதுசான 10 ஃபீச்சர்ஸ் என்னன்றதை இந்த வீடியோல நம்ம தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் தெரிஞ்சு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் செட்டிங் என்னன்னா, இப்ப ஏதாவது ஃபெஸ்டிவல் வருது, அதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஸ்டோரி என்ன போறதுன்னே தெரிலனா, ஸ்டோரி ஆப்ஷன் உள்ள போயிட்டு மேல அந்த இமேஜஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இப்ப கீழே சர்ச் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த சர்ச் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணணும் வந்து பாத்தீங்கன்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் ஃபெஸ்டிவல் வந்து பாத்தீங்கன்னா சர்ச் பண்ணிக்கிறேன். நீங்க என்ன ஸ்டோரி போடணுமோ அந்த ஸ்டோரி டாபிக் மட்டும் அந்த சர்ச்ல வந்து பாத்தீங்கன்னா சர்ச் பண்ணுங்க. இப்ப நான் அதுல வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் ஃபெஸ்டிவல் போட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்தோன்னா வந்து பாத்தீங்கன்னா அதுவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா அதுவே சஜஸ்ட் பண்ணும். இப்ப அதுவே சஜஸ்ட் பண்ற ஸ்டோரி ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து நீங்க ஸ்டோரியா வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கலாம். சோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஸ்டோரி போறதுன்னே தெரியாம இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா, இப்ப நீங்க யாருக்குள்ள சாட் பண்றீங்க, அந்த சாட் கொஞ்ச நேரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா டிசப்பியர் ஆயிடணும்னா, இப்ப அந்த சாட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 24 hours தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த சாட் வந்து அப்படியே ஹைட் ஆயிடணும்னா, இப்ப அந்த சாட்டிங் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படியே பின்னாடி ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா டிசப்பியர்னு ஆப்ஷன் வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 24 hours எவ்வளவு வேணுமோ அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க செட் பண்ணிக்கலாம். நீங்க எவ்வளவு செட் பண்றீங்களோ அந்த சாட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நேரத்துக்கு மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாட்டிங் ஆப்ஷன்ல இருக்கும். இப்ப தேர்ட் செட்டிங் என்னன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல யாருக்குன்னா ஒரு இமேஜ் அனுப்புறீங்கன்னு வச்சுப்போம். அந்த இமேஜ் அதே குவாலிட்டியில அனுப்பணும்னா அந்த இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டாக்குமெண்டா அனுப்புனீங்க, இல்லைன்னா வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா அனுப்பலாம். இப்ப இதுவே வந்து பாத்தீங்கன்னா அதே குவாலிட்டியில இன்ஸ்டாகிராம்ல யாருக்குன்னா போட்டோ அனுப்பணும்னா இப்ப இந்த சிம்பிள் ட்ரிக் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப போட்டோவை செலக்ட் பண்ணிட்டு மேல ஹெச்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க அனுப்பினாலே போதும். அந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா அதோட ஃபுல் குவாலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா போய் சென்ட் ஆயிடும். இப்ப ஃபோர்த் செட்டிங் என்னன்னா, இப்ப நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்போது மத்தவங்களுக்கு நீங்க ஆக்டிவ்னு காமிக்கும் பாத்தீங்களா, நீங்க யூஸ் பண்ணும்போது இப்ப நீங்க அந்த ஆக்டிவ்னு காமிக்கிறத வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு காமிக்க கூடாதுன்னா, அதாவது நீங்க ஆக்டிவ்ல இருக்கிறது மத்தவங்களுக்கு நீங்க ஆக்டிவ்னே காமிக்க கூடாதுன்னா இப்ப இந்த சிம்பிள் ட்ரிக் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். இப்ப யாருக்கு ஆக்டிவ் காமிக்க கூடாதோ அவங்க ஐடி உள்ள செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு மெசேஜ் அண்ட் ஸ்டோரி ரிப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஷோ ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க அதை ஜஸ்ட் ஆஃப் பண்ணாலே போதும். இதுக்கப்புறம் நீங்க ஆக்டிவ்லயே இருந்தாலும் மத்தவங்களுக்கு நீங்க பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அது ஆக்டிவ்னே காமிக்காது. இப்ப செட்டிங் என்னன்னா, இப்ப நீங்க யாருக்குள்ள சாட் பண்ணும்போது அந்த சாட்டையே நீங்க எஃபெக்டிவா அனுப்பணும்னா, அனிமேஷனோட அனுப்பணும்னா, இப்ப ஜஸ்ட் அந்த சாட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கீபோர்ட்ல சர்ச் பண்ணிட்டோம், பக்கத்துல அந்த சர்ச்ன்ற ஆப்ஷனை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா அதுவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டிக்கர்ஸ் அண்ட் அனிமேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுவே சஜஸ்ட் பண்ணும். இப்ப நீங்க அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அனிமேஷன் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன சாட் பண்றீங்களோ அந்த சாட்டே வந்து பாத்தீங்கன்னா அனிமேஷனோட அனுப்பலாம். இப்ப சிக்ஸ்த் செட்டிங் என்னன்னா, இப்ப நீங்க இன்ஸ்டால மட்டும் தான் ஒருத்தவங்க கூட சாட் பண்றீங்க, அவங்களோட கான்டாக்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ அவங்களோட நம்பர் எதுவுமே அவங்களோட டீடைல்ஸ் எதுவுமே அவங்க கிட்ட இல்ல, உங்களோட லொகேஷன் அவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னா ஈஸியாவே நீங்க இன்ஸ்டால சாட் பண்ற மாதிரியே உங்களோட லொகேஷனே வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஷேர் பண்ணலாம். இப்ப பக்கத்துல அந்த பிளஸ் சிம்பிள் தெரியுதா, அந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்லயே லொகேஷன் ஒரு ஆப்ஷன் வரும். அந்த லொகேஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட என்ன லொகேஷன் நீங்க அனுப்பணுமோ அந்த லொகேஷன் அந்த மேப்ல செலக்ட் பண்ணிட்டு ஷேர் யுவர் லொகேஷன் கீழே ப்ளூ கலர்ல காமிக்குது பாத்தீங்களா, அதை ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணாலே போதும். உங்களோட லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாவே வந்து பாத்தீங்கன்னா சென்ட் ஆயிடும். இப்ப செவன்த் செட்டிங் என்னன்னா, இப்ப யாருக்குன்னா நீங்க ஒரு மெசேஜ் அனுப்பணும், இல்ல நீங்க யாருக்குன்னா ஒரு பர்த்டே விஷ் பண்ணணும்னா கரெக்டான டைம்ல இப்ப நீங்க ஒரு சாட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஷெட்யூல் பண்ணிக்கலாம். இப்ப அந்த கீபோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த சாட்டை செலக்ட் பண்ணிட்டு அங்க சென்ட் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த சென்ட் ஆப்ஷனை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் ஆப்ஷன் காமிக்கும். இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா டேட்டு, என்ன டைம், என்ன பிஎம்ஆ ஏஎம்ஆ, எந்த நேரத்துக்கு நீங்க அந்த மெசேஜ் அனுப்பணுமோ அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதுல செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்ப நீங்க என்ன டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் பண்ணீங்களோ அந்த டைமுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சாட் வந்து பாத்தீங்கன்னா அதுவே போயிடும். இந்த மாதிரி நீங்க பண்றதுனால நீங்க யாருக்குன்னா ஒரு சாட்டை இம்பார்ட்டன்டா அனுப்பணும்னா இந்த மாதிரி ஷெட்யூல்ன்ற ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப எய்த் செட்டிங் என்னன்னா, இப்ப நீங்க இன்ஸ்டாகிராம்ல யாருக்குன்னா சாட் பண்ணும்போது இந்த சாட் பண்றவங்களுக்கு நீங்க ஏதாவது நிக் நேம் ஏதாவது வைக்கணும்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியாவே வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம். இப்ப யாருக்கு நிக் நேம் வைக்கணுமோ அவங்கள செலக்ட் பண்ணிட்டு நிக் நேம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க ஃபாலோ பண்ணவங்க எல்லா லிஸ்டும் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஷோ ஆகும். அதுல யாருக்கு நீங்க நிக் நேம் வைக்கணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஈஸியாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிக் நேம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி நீங்க வெஸ்ட் டன்னு கொடுத்தீங்கன்னா இனிமேல் நீங்க சாட் பண்ணும்போது அந்த பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். இப்ப 9th செட்டிங் என்னன்னா, இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ் அமிச்சுட்டே இருந்தாங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா சேட்டா அமிச்சு தொல்லை பண்ணிட்டே இருக்காங்கன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணலாம். இப்ப அவங்கள வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு மேல இந்த பெல் பட்டன் மாதிரி ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா காமிக்கும். போஸ்ட், ஸ்டோரி, ரீல்ஸ் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே லைனா காமிக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது காமிக்க கூடாதோ அதை மட்டும் நீங்க ஜஸ்ட் ஆஃப் பண்ணாலே போதும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன அமிச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வராது. இப்ப ஃபைனலா 10th செட்டிங் என்னன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு கிரியேட்டரா இருந்தீங்கன்னா, இப்ப ரீல்ஸ் அப்லோட் பண்றவரா இருந்தீங்கன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு கண்டிப்பா ஒரு ரீல்ஸ் அப்லோட் பண்ணி ஆகணும். ஆனா உங்களுக்கு டைம் இல்லைன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெத்தட் இருக்கு. இப்ப நீங்க என்ன ரீல் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுமோ அந்த ரீலை வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே டைட்டில் எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு சேவ் டிராஃப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா கீழே, அந்த சேவ் டிராஃப்ட்ன்ற கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த டிராஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கோங்க. டிராஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு எப்போ தோணுதோ வந்து பாத்தீங்கன்னா அந்த டிராஃப்ட்ல போய் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாவே வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்றதுனால நீங்க இப்ப வேலையிலேயே இருந்தாலும் இப்ப அந்த ஜஸ்ட் அந்த டிராஃப்ட்ன்ற ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருந்த ரீலை செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் ஈஸியாவே வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிக்கலாம். சோ இது வரைக்கும் இந்த வீடியோல இன்ஸ்டாகிராம்ல புதுசா வந்திருக்க 10 ஃபீச்சர் என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீடைலா பார்த்தோம். சோ இந்த வீடியோல சொன்ன 10 செட்டிங்ஸ்ல ஒரு செட்டிங்காச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுது பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இதே மாதிரி அடுத்த என்ன வீடியோ போடலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன்.